எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. நான் என்னுடைய வியூவில் கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் அது போக உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணுங்க. இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸாக எடுத்துக்கங்க, ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு ஹீரோ மோட்டர் கார்ப், ஏத்தர், தென் ஆயிலஸ் மோட்டார்ஸ் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஏத்தரை நான் கன்சிடர் பண்ணுறதில்ல, நான் வந்து ஹீரோ மூலமாக ஏத்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நண்பர் என்ன இன்டென்ஷனில் கேட்குறாரு அப்படின்னா, ஏத்தர் வந்து ஒரு 2025 லிஸ்ட் ஆனப்போ வந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் வந்துச்சுங்க. லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே பயங்கரமாக கீழே இறங்கி வந்துருச்சு. குறிப்பாக இந்த வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்சிஃபை ஆகிறப்ப ஏத்தர் ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே ஏறிடுச்சு. இப்போ அந்த லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 3 மடங்கு ஏறிடுச்சுங்க. இப்போ இந்த பெனிஃபிட் வந்து ஹீரோ மோட்டர் கார்ப்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதாங்க அவருடைய கேள்வி. நான் வந்து என்ன இன்டென்ஷனில் அதை பார்க்குறேன் அப்படின்னா, கம்பெனி 2025 ப்ராஃபிட்டே பண்ணல, இவ்வளோ தூரம் மேலே போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால ஹீரோ ஒரு 30% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஹீரோ அன்னைக்கு லோயர் லெவலில் இருந்ததுங்க, 3600 700 இருந்தது. நம்மளுக்கு ஹீரோ மூலமாக ஆயில் எலக்ட்ரிக்கும் உள்ளே இருக்குது, ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்குது. கம்பெனி ஹீரோ ஃபினான்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஹீரோவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கும். அது போக ஏத்தர் அடிஷ்னல் அட்வான்டேஜுங்க. சரி, இப்போ நண்பர் கேட்குற கேள்விக்கு வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ ஒரு 30% ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் ஏத்தர் எனர்ஜி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஒரு குவார்ட்டருக்கு வந்து ஒரு 100 crore ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ப்ராஃபிட் டு த ப்ரொமோட்டர் அப்படின்ற முறையில் ஹீரோ மோட்டர் கார்ப்க்கு ஒரு பெரும்பகுதி கிடைக்குங்க. நம்ம ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஹீரோட ப்ராஃபிட்டில் தான் அது ஆட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு டிவிடெண்ட் நம்ம எவ்வளோ போர்ஷன் வந்து ஹீரோவில் வச்சுருக்கோமோ நம்மளுக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக டிவிடெண்டாக வருங்க. ஸோ இது ஹீரோவுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே. நீங்கள் ஷேர் ப்ரைஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரும்பாலும் நடக்காதுங்க. ஏத்தர் வந்து இன்னுமே வந்து ப்ராஃபிட் பண்ணல, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எக்ஸ்பேன்ஷனுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தென் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஹீரோ ஒரு 1000 கோடி ரூபாய் மறுபடியும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏத்தர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ இப்பயுமே நல்ல லெவலில் தான் இருக்கு, ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. தென் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸும் கூட. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹார்லி டேவிட்சனோட பார்ட்னர்ஷிப், தென் ஹீரோ ஆயிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் க்ரோஆகி வந்திருக்கிறாங்க. அந்த பிஸ்னஸை நம்ம பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய அதர் பிஸ்னஸஸ்ல இருந்து நம்மளுக்கு ஹீரோ மூலமாக அட்வான்டேஜ் கிடைக்குங்க. அதே மாதிரி தாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ், ஐடிசி மூலமாக பார்க்குறோம் அப்படின்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் பண்ணுற ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷன் வந்து ஐடிசிக்கு வரும். ஓவராலாக நம்மளுக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதே தாங்க வந்து எம்ஜிஎல், ஐஜிஎல், நம்ம வந்து கெயில் இந்தியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். கெயில்கிட்ட ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் வந்து ஒரு 52% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸையும் நம்ம அப்படிதாங்க பார்க்குறோம். டாடா சன்ஸில் அவங்க வந்து ஒரு 2.5 to 3% வரைக்கும் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா சன்ல ஒரு 2.5% அப்படின்னா அது வந்து ஒரு 10,000+ ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் டாடா சன்ஸ்ல இருந்து அப்படின்றத நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 1,10,000 ரூபாய்க்கு சொச்சம் இருக்கும். ஸோ 10,000 ஷேர்ஸ், அதில் வந்து ஒரு 1,10,000 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ்க்கு அதில் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு டாடா கெமிக்கல்ஸ் லாஸ் எடுத்தாலும் 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து வருது அப்படின்றது நம்மளுக்கு புரியணுங்க. இப்போ இயர் ஆன் இயர் பேசிஸில் டாடா சன்ஸோடைய டிவிடெண்ட் பே அவுட் அப்படின்றது ஒரு 10% ஏறுதுன்னு வச்சுக்கோமே, ரைட்? அது ஒரு 10 வருஷத்துல 2 லட்சத்தை கிராஸ் பண்ணி போயிருங்க. அது போக டாடா கெமிக்கல்ஸ்ல ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு 30% வரைக்கும் லாஸ் இருக்கு அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. புக் வேல்யூ கீழே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. தென் சோடா பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க பெரிய பிளேயருங்க, டாப் 3 பிளேயர்ல இருப்பாங்க உலக லெவல்லையே. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் இதை பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி பார்க்குற வழக்கங்க. இப்போ பஜாஜ் எடுத்துக்கிட்டோம்னா, பஜாஜ் ஃபினான்ஸோ, பஜாஜ் ஃபின்சர்வோ, இல்லை பஜாஜ் ஆட்டோவோ, இல்லை பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோ, இதெல்லாம் பார்க்குறதுக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸே பார்க்கலாம் அப்படின்றதுக்கு காரணமும் இதுதான். புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஷேர் ப்ரைஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் கம்பெனிஸில் அது டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாங் டேர்மில் உங்களுக்கு அந்த நிறுவனங்களில், அதாவது எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. நம்ம கிளப் மஹேந்திராவை பற்றி பேசுகிறப்ப உங்கள்கிட்ட எம்என்டம் இருக்குன்னா கிளப் மஹேந்திராவை பார்க்க வேணாம் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். எம்என்டம் இருக்குது அப்படின்னா டெக் மஹேந்திராவே பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க.
மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எம்என்எம் ஒரு நிறுவனமே போதும், அதுவே வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி தான். ஏஞ்சல் லோன் பற்றி எழுதியிருக்கிறாங்க, உங்களுடைய வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெரும்பாலும் புரோக்கரேஜ் நிறுவனங்களை பார்க்கறது இல்லைங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து பேங்கா என்பிஎஃப்சியா எது வந்து ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எல்லா நிறுவனமுமே க்ரோ ஆகுங்க, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. என்ன ஃபேஸ்ல க்ரோ ஆகுறாங்க, என்ன ரேட்ல க்ரோ ஆகுறாங்க அப்படின்றதாங்க முக்கியம். இப்போ நம்ம ஹோம் ஃபினான்ஸ்க்கு ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒவ்வொரு குவார்டர் வந்து 20% க்ரோ ஆகுதுன்னா அந்த அளவுக்கு ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் க்ரோ ஆகுது. ஆனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். நம்மளுடைய வேலை என்னன்னா, அது பேங்காக இருந்தாலும் சரி இல்லை என்பிஎஃப்சியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்து ₹1 ஸ்டாக்கு 60 காசு 70 காசு கிடைக்கிறான்னு பார்க்குறோம், வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது போக ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறோம். இப்போ பெரும்பாலும் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் பார்க்குறோம். தென் அதர் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவில் கிடைச்சதுக்கு, அது போக டாடா கேபிட்டலோ இல்லை ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸோ இல்லை பஜாஜ் ஃபினான்ஸோ எல்லாமே காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. பட் பேங்கிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போயுமே புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய பேங்க் இருக்குது. ஒரு சில பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக க்ரோ ஆவாங்க. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அக்ரெசிவாக க்ரோ ஆவாங்க. தென் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும், க்ரோத் இருக்கும். ஸோ என்ன ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். அது பேங்காக இருந்தாலும் சரி, என்பிஎஃப்சியாக இருந்தாலும் சரிங்க. இப்போ என்பிஎஃப்சி எடுத்துக்கோமே, ஐஆர்எஃப்சியோ ஆர்இசியோ பிஎஃப்சியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸோட க்ரோத் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அவங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. அக்ரெசிவாக டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. நம்ம ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி பேசினப்போ முற்காலங்களில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை கேன்ஃபின் ஹோமாக இருக்கட்டும், இல்லை பிஎன்பி ஆர் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸாக எடுத்துக்கிட்டோம், நம்ம 2025க்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படியே டபுள் ஆக்கிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். லோயர் லெவலில் பிடிக்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுறப்ப நம்மளுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். எல்லா நிறுவனங்களுமே க்ரோ ஆகும். டாடா பவர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. டாடா பவர் இப்பயுமே நல்ல லெவலில் தாங்க இருக்கும். வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு 30 times earnings பக்கமாக இருக்கும். நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 12 months-ஆவே 350 to 430 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுற்றிட்டு இருக்கு. எப்போ எல்லாம் கீழே வந்திருக்கோ அப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம ஒரு வருஷமாகவே டாடா பவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரேலி இருந்ததுங்க. அந்த ரேலி முடிஞ்சு இப்போ சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கு. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி சுஸ்லானை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. சுஸ்லானும் நல்ல லெவலில் தாங்க இருக்கு. நம்ம முந்தைய போஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், அது முற்காலங்களில் பயங்கரமாக ரேலி ஆகி இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க, ரெவன்யூ கூடியிருக்கு. சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், தென் யூரோப்பில் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. அதாவது விண்டு மட்டும் இல்லாமல் அக்ராஸ் ரினியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ரினியூபிள் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைடராக அவங்க வந்து மாறுவாங்க. விண்ட்ல இருந்து ஓவராலாக ரினியூபிள் எனர்ஜி செக்டருக்குள்ள போகிறப்ப அது ஒரு 5 or 6 years டைம் எடுக்குங்க. டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி. வேல்யூவேஷன் நல்லா இருக்குது, பயங்கரமாக ரேலி ஆனதில் இன்னுமே ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், கீழே வரலாம். ஸோ கடன் கம்மி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வர வர பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நான் பெரும்பாலும் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க, நல்ல லெவலில் இருக்குது. ஆனாலும் நான் டாடா பவரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு விட்டுறது. டாடா பவரை கம்பேர் பண்ணுறப்ப சுஸ்லான் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குங்க. டாடா பவருக்கு கடன் இருக்கும், சுஸ்லானுக்கு கடன் இருக்காது. டாடா பவருக்கு கடன் இருந்தாலும் நம்ம அதை பார்க்கறதுக்கு காரணம் பின்னாடி ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்குது. அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா டாடா சன்ஸ் தான் அவங்களுக்கு ப்ரொமோட்டராக இருப்பாங்க. டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு ஃபினான்ஷியல் 26ல் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய நியூ பிஸ்னஸஸ்லேருந்து லாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ நியூ பிஸ்னஸஸ் எல்லாம் கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இன்னும் அமௌண்ட் இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே டபுளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏர் இண்டியா ஒரு 5 or 10 years ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் சைடு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் டாடா டிஜிட்டல் வருவாங்க, அதுக்கப்புறம் ஏர் இண்டியா வருவாங்க, தென் டெலி சர்வீசஸ், டாடா டெலி சர்வீசஸ் அந்த நிறுவனமும் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு 4-5 பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்ல இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு 5 or 6 yearsல நல்ல லெவலுக்கு போகுது அப்படின்ற பட்சத்தில் டாடா சன்ஸோடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. அவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் எவ்வளோவா இருக்கும் இன்னும் ஒரு 5 years 6 years கழிச்சு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதனால டாடா கெமிக்கல்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. தென் டாடா பவருக்கு கடன் இருக்கு, ஆனாலும் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு அப்படின்றதுனால கடனை பற்றி நான் ஒரி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதற்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா
எவ்வளவு குவான்டிட்டி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். பட் நீங்கள் வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு பேஸ்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது பெஸ்ட்டுங்க. ஒரு செக்டாருக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்க்காம எவ்வளோ பெர்சன்டேஜ் அதுக்கு அலாகேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 6 to 7% வரைக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் நீங்கள் வந்து அலாகேட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. மேக்ஸிமம் 10%. உங்களுக்கு வந்து ஒரு செக்டார் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய அலாகேஷன்ஸை கொடுக்கலாம். இப்போ பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் ஃபினான்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 35 to 40% மேலே வருங்க. 45% கூட வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் செக்டாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அலாகேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு 6 to 7% அப்படின்னு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. வேதந்தா ஆயில் அண்ட் கேஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் வேதந்தா குழும பங்குகளை பார்க்கறது இல்லைங்க. வேதந்தா பவர் இருக்கட்டும், இல்லை வேதந்தா லிமிட்டடாக இருக்கட்டும், இல்லை வேதந்தா லிமிட்டட்லேருந்து மறுபடியும் ரியாலிட்டி பிஸ்னஸ் தனியாக கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக மறுபடியும் வேதந்தாவை பார்க்கறது அப்படின்றது நோ தான். வேதந்தா குழுமத்தை நான் பார்க்கறது இல்லைங்க. அடுத்து ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த நிறுவனத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். குறிப்பாக வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க, அதனால இங்கேருந்து அது ரேலி ஆகும், அதனால இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய பங்குகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்குங்க. நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு 30 to 50 கம்பெனிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது போக மேலோட்டமாக ப்ளஸ் ஒரு 50 கம்பெனிஸ் இல்லை ஒரு 55-60 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போங்க. அது போக ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது. நல்ல வேல்யூவேஷனில் இருக்கலாம், அது வந்து ரேலியும் ஆகலாம். பட் நம்ம எடுக்கிறதுல நம்ம லோயர் லெவலாக பார்த்து எடுக்கணும். நம்ம வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதனால நம்ம ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம முற்காலங்களில் லோயர் லெவலில் யாருமே பார்க்காதப்ப நம்ம ஒரு சில பங்குகள்லாம் பார்க்க தான் செஞ்சோம். யாருமே பார்க்கல அப்படின்னா அதை யாருமே கன்சிடர் பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது மேலே போகுமா போகாதா, அதில் நிறையா கேள்விகள் வரும் முற்காலங்களில். இந்த நிறுவனங்கள்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி. எடுத்துக்காட்டு இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும், அது 2-3 ஆண்டுகளாக எங்கேயுமே போகலைங்க, இப்போ தான் மேலே போயிருக்கு. அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கு ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டதுக்கப்புறம் 25க்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பெருசாக போகலை, பட் அதுலேயும் ஒரு டீசென்டான லெவலுக்கு ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. தென் பிஜி இன்விட், எதுக்கு பிஜி இன்விட் பார்க்கணும், 0 ஆயிரும் அப்படின்லாம் முற்காலங்களில் எழுதியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ந்து கொடுக்குறாங்க. தென் அவங்களுடைய புக் வேல்யூ, அதாவது நெட் அசெட் வேல்யூ தொடர்ந்து டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கு, அதனால ஷேர் ப்ரைஸ் வந்து அப்படியே நெக்லிஜிபிள் ஆகிடும் அப்படின்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. தென் முத்தூட் மைக்ரோஃபின் புக் வேல்யூ கீழே தான் பார்த்தோம். முத்தூட் மைக்ரோஃபினை பார்க்குறப்ப அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமாக குறைஞ்சிருந்தது. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்த டெலிக்வன்ஸ்னால அந்த செக்டாரே படுத்துருச்சு. தென் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, தென் ஹீரோ. இண்டஸ்இண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் வந்தது, அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தினோம். ரெக்கவரி ஆகி இப்போ 4 டிஜிட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஹீரோ மோட்டர் கிராப் 3300 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் சொல்லியிருந்தாங்க. யூபிஎஸ் சொன்னதுக்கப்புறம் அது 3600-700 வரைக்கும் வந்துச்சு, அது கீழே போகல. அந்த பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் ஜிஎம் ப்ரீவரிஸ் லோயர் லெவலில் பார்த்தா அது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கு. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், அது ஒரு ஹோல்டிங் பிஸ்னஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம், 220 கீழே பார்த்துருந்தோம். தென் மணப்புரம் ஃபினான்ஸ், மணப்புரம் பொறுத்த வரைக்கும் 125-30 அந்த ரேஞ்சில் இருக்கப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் 200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மைக்ரோ ஃபினான்ஸில் டிஸ்பர்ஸ்மெண்ட்க்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனால மறுபடியும் 149-140 வந்தது. மறுபடியும் நம்ம அதை பார்த்தோம், அங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்போ பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்காது. அதே மாதிரி தான் நாட்கோ ஃபார்மா மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. தென் ஜைடஸ், தென் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது நம்ம வந்து டாடா மோட்டர்ஸை பார்த்தோம், எங்கேருந்து பார்த்தோம், 600லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். 600-500லேருந்து மேலே போச்சு, டீமர்ஜ் ஆனது. இப்போ டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ராஃபிட் சைடில் இருக்கும், டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கொஞ்சம் லாஸில் இருக்கும். இப்போ டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி, அதாவது டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரேலி ஆயிருக்கலாம், ஆனால் ஜேஎல்ஆர்ல என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதனால அது டேக் ஆஃப் ஆகாமல் அப்படியே இருக்குது. தென் பயோகானை பற்றியும் பேசியிருக்கோம், நம்ம லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாலும் பயோகானை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 280, 320, 350 அந்த ரேஞ்சில் இருந்து இன்னுமே லாங் வே டு கோ. பயோகானை பொறுத்த வரைக்கும் பெருசாக ரேலி அப்படின்றது அதில் இல்லவே இல்லை. ஆனாலும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே லோயர் லெவலில் இருக்கிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ணால் இப்போ நல்ல பொசிஷன்ஸில் தாங்க இருக்கும். இது எல்லாமே எதுக்கு இதை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பங்குகள் எல்லாமே கன்சிடர் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் இது மட்டும்தான் லோயர் வேல்யூவேஷன்ல இருந்ததா என்ன,
அந்த காலகட்டத்தில் ஹையர் வேல்யூவேஷன் இருந்ததெல்லாம் இப்போ ரேலி ஆகலையா என்ன? இப்போ அந்த காலகட்டத்தில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து எந்த லெவலில் இருந்ததோ அங்கேருந்து இப்போ பயங்கரமாக மேலே போயிடுச்சுங்க. அதுலேருந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தனியாக வெளில வந்துச்சு, ஸ்பிளிட்டு போட்டாங்க, தென் போனஸ் போட்டாங்க, ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே போயிடுச்சுங்க. ஸோ ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கக்கூடிய பங்குகள் கண்டிப்பாக மேலே போகாது அப்படின்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ காலம் எடுக்கும், ஏதாவது ஒரு சில காரணங்களால் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சது அப்படின்னா அங்கேருந்து பயங்கரமாக கீழே விழுவ ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டுக்கு தங்கமயில் ஜுவல்லர்ஸ். அதனால தான் நம்ம பெரும்பாலும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறதா பார்க்குறோம். டு பி ஃப்ராங்க், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இது போக நிறைய பங்குகள்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா கீழே இறங்கி வந்திருக்கு, டேக் ஆஃப் ஆகாம இருந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஐடிசி, ஜோதி லேப்ஸ், நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ், டிடிகே பிரஸ்டீஜ், கிளப் மஹேந்திரா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, சன் டிவி, டாடா கெமிக்கல்ஸ், விப்ரோ, கேஸ்ட்ரால், கேட்வே, இந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு 6 மாதத்துல இருந்து 1 வருஷமாவே இதுல ஒரு சில நிறுவனங்கள்லாம் நம்ம பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னுமே வந்து டேக் ஆஃப் ஆகல. பட் ஒரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், காஃபி டே, தென் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஈவன் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா, இதுலலாம் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் பிசி ஜுவல்லர்ஸ் இப்போ சமீபத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம லார்ஜ் கேப்பை முற்காலங்கள் எடுத்து வச்சிருக்கோம், டிவிடெண்ட் கிடைக்கும். இதில் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நிறைய கேள்விகள் வருதுங்க. நல்ல லெவலுக்கு வந்திருக்கு, இன்னுமே லோயர் லெவலுக்காக வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்குறோம், ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸை முந்தா நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு 7% 8% மேலே ஏறி இருக்கும். அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ஒரு 8% ஏறி இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியுது. பார்க்காத நிறுவனங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் ஹையர் சர்க்கியூட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை லோயர் சர்க்கியூட்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் தெளிவாக இருங்க. வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ஓவர் வேல்யூட் சைடு போயிட்டு 10% எடுக்கிறது, மறுபடியும் கொடுக்கறது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாடுறதுனால விளையாடுங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். அதைத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி வேலைலாம் ஈடுபடுறதில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு நண்பர் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு எழுதியிருந்தாருங்க. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ், தென் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இந்த நிறுவனங்கள் வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே சார் கன்சிடர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சார் அப்போ நான் வந்து ஹையர் லெவலில் என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு, இன்னொரு நிறுவனம் வந்து லாஸ்ல இருக்கு, ரொம்பவே லாஸ்ல இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கிறாருங்க. அதாவது டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் வந்து ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கு. ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. வெயிட் பண்ணலாம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 3 or 4 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்தோட அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கேலரிஸ் ஸ்டோரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் கீழே நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்கனாமியில் ஒரு மந்த நிலை இவ்வளோ நல்லா இருந்தது, இப்போ எக்கனாமி டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து ஒரு 3 or 4 இயர்ஸில் கம்பெனி வந்து ப்ராஃபிட் காட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஷேர் ப்ரைஸஸ் மேலே போக ஆரம்பிக்கலாம். இப்போ ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் அவருக்கு 150 இருக்குது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் 150 போக தான் போகுது. என்னைக்கு அப்படின்றது தான் கேள்வி. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை குறைச்சிக்கலாம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் 1.5 times புக்குக்கு கீழே தான் இருக்குது. அடுத்த ஒரு நண்பர் வந்து உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸு தென் எந்த ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாருங்க. நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து புரோக்கரேஜ் நிறுவனம் எதுவும் நடத்த கிடையாது. அது போக இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இதை நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறேங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறப்ப ஆண்டுகள் போகிறப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க. ஓவராலாக நீங்கள் போஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷன் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியுங்க, நீங்கள் நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயமாவது உங்களுக்குள்ள போய் உங்களை அறியாமையே உங்களோட மைண்டுக்குள்ளே ஏறி இருக்கும். அதைத்தான் நான் நம்புகிறேன். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நிறையா டேட்டா கிடைச்சிருக்கும். நீங்கள் அந்த டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணி ஃபியூச்சரில் நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கலாம். இதுதான் என்னுடைய நோக்கங்க. என்னுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்புங்க. யானை வேகத்தில் போனாலே போதும், நீண்ட தூரம் பயணம் பண்ணிடலாம். இன்புட்ஸ் எடுத்துக்கங்க, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். என்டிசி பற்றி கேட்டிருக்கிறாங்க. நோ, ஏற்கனவே லார்ஜ் கேப் ஐடிசி இருக்குது. ஐடிசியை பற்றி பேசுகிறதுனால நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் ஒரு 27% அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ 28% ஏறினாலும் ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் 3,579 crores.
Q1 ஃபினான்ஷியல் 26ல இது 5113 crores இருந்திருக்கு. முக்கியமான காரணம் வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த கான்ஃபிளிக்ட்ங்க. ஃபியூல் ப்ரைஸஸ் ஏறி இருக்கு, எடிபிள் ஆயில் ப்ரைஸஸ், பேக்கேஜிங்கான செலவுகள், எல்பிஜி ஷார்ட்டேஜ், தென் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன், இது எல்லாமே சேர்ந்து கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை குறைச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் 16.2% டவுன், இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ ஒரு 27.6% அப்பு. சிகரெட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ரெவன்யூ 25% அடி வாங்கியிருக்குங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஒரு 35% அடி வாங்கியிருக்கு. இந்த பிசினஸ் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. டாக்ஸஸ் ஒரு முக்கியமான காரணம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் 12% அப்பு ரெவன்யூ க்ரோத். அக்ரி பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 16.6% இறங்கியிருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய கான்ஃபிளிக்ட். எக்ஸ்போர்ட் பிசினஸ் அடி வாங்கியிருக்கும். தென் பேப்பர் போர்ட்ஸ், பேப்பர்ஸ் அண்ட் பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 9% இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப சிகரெட் பிஸ்னஸ்ல நடந்த லாசஸ் வந்து அதர் பிஸ்னஸஸ் கொஞ்சம் முட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்கும். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. மார்க்கெட் வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணி ஷேர் ப்ரைஸஸை ஏற்கனவே கீழே இறக்கிடுச்சு. இதற்கு மேலேயும் கீழே இறக்குனாங்க அப்படின்னா ஃபர்தராக நான் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன். தென் இந்தியா புல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டைவர்சிஃபைடான பிஸ்னஸாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து வேல்யூவேஷனை கரெக்டாக எடுக்கிறது அது சரி வராது. அதனால நான் இந்தியா புல்ஸை பார்க்கறது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய பங்குகள் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நண்பர் வந்து ஒரு 2000 rupees வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு. அதில் ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு வீக்லி எஸ்ஐபி, தென் ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு, கேபிட்டல் மார்க்கெட், ETF அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கன்சர்ன் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல லோயர் லெவலில் கிடைக்கிறப்ப அதில் அந்த ஸ்டாக்கை பார்க்க முடியல, அமௌண்ட் வந்து கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவ்வளவு ETF, ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போயிடலாம். என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2000, 2500 அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லலைங்க. இவ்வளோ இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டைரக்ட் ஸ்டாக்ஸை பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். என்னுடைய வியூ வேல்யூவேஷன்ஸை பாருங்க, லார்ஜ் கேப்புக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. ஒரு 4 or 5 years கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லார்ஜ் கேப்பில் நல்ல வேல்யூவேஷன் கொடுத்து நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப்பில் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு 4 or 5 yearsக்கு நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் கிடைக்கும். ஸோ 5 years 6 years கழிச்சு உங்களுக்கு நல்ல தொகை இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ங்க 10 years 15 yearsக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாதம் வந்து ஒரு 1000 rupees ஒரு ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு 10% கூட்டணுங்க. அடுத்து 24 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் 10% கூட்டணும். வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் அமௌண்ட்டை கூட்டணும். அப்போ தான் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய அதர் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிட்டு தாங்க வாங்கணும் இப்போதைக்கு. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள் எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.